சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். 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 ஐயா உண்டு. ஐயா உண்டு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னாக்கி ஒரு புக் ரிவ்யூ பார்க்க போறோம். யாரோட புக் ஐயா அது? அது நம்ம மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு விவேகானந்தன் அவருடைய அகிலத்திரட்டு அம்மானே மூலமும் உரையும். அவரு பிரபல வழக்கறிஞரா இருந்தாரு. நிறைய ஆமா ஆள் சேம டேலண்ட். அதாவது ஒரு உள்ளத உள்ளபடி அகிலத்திரட்டுல சொன்ன ஒரே ஆள் அவர். உரைக்கல் மாதிரி. அதாவது அதுல இருக்குது. அதுல அதாவது அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது முதல்ல வந்துன்னுட்டு அவருக்கு புக்கு வாங்கி பார்க்கும்போது அது சொல்லிடணும் என்னன்னாக்கி எளிமையா இருக்கும் படிக்கிறது. இல்ல அவரு தானே இந்த ஏதாவது ஒரு கதை எழுதுக்கு முன்னாடி அதுக்கு கதை சுருக்கம், அவதார சுருக்கம். ஆமா, அவதார கதை சுருக்கம்னு முதல்ல போட்டுட்டு அவர் என்கிட்ட ஒரு தடவை கேட்டாரு, நீங்க உங்க நூலுக்கு முன்னால கதை சுருக்கம் எழுதுனாதான் அது வந்து கரெக்டா இருக்கும். அப்போ எனக்கு அந்த ஐடியா கிடையாது. அந்த முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அப்பதான் எழுத முடியும். ஆமா, அப்ப நம்ம வந்து யோசித்தோம், இவரு என்ன கணக்குல சொல்றாரு அப்படி நம்ம யோசித்தோம். நீங்க சிந்திக்க தூண்டியது. ஆமா ஆமா, அந்த ஒரே ஒரு கேள்விதான். கதை சுருக்கம் நீங்க முதல்ல எழுதியிருக்க வேண்டியது தானே, அப்ப வந்து அந்த நூலுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எளிதா தெரியும்லான்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சிந்தனையை கொடுத்தவர். ஆனா நம்ம அது பண்ண முடியல. ஆனா அவருக்கு நூல்ல அது வச்சிருக்காரு. செம்ம பிரில்லியன்ட். எப்படின்னா வந்து ஒரு தடவை அவர்கிட்ட பேசிருக்கோம், எல்லாரும் அவரை வந்துகிட்டு முத்துக்குட்டி தான் வைகுண்டர்னு இவரு எப்படி சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டு போர் தொடுப்பாங்க அவருக்கு மேலே ஒரு. ஆமா ஆமா, அது எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவரு சிம்பிளா சொல்லுவாரு. அதுல இருக்குதானே எழுத முடியும். என்ன அந்த ஏட்டுல இருக்குது அதை நான் படிக்கிறேன். மாங்கான்னு தானே சொல்ல முடியும், தேங்காய்னு சொல்ல முடியாது. அந்த விஷயத்துல அவர் கரெக்ட். இருக்கத அப்படியே எடுத்து மக்கள் அதுல. ஆமா, அது எப்படின்னாக்கி 2006 அவர் வெளியிட்ட புக்கு தான் நமக்கு கிடைச்சு. ஆனா எனக்கு பார்வையில அவர் 2003 அதை வெளியிட்டு இருக்கணும். ஏன்னா அதுல அப்படிதான் போட்டிருக்கு. 2003 இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. இப்ப அந்த நூல்ல வந்து ஆசியுரை யார் கொடுத்திருக்கான்னு பாப்போமா? திரு பால பிரஜாதிபதி அடிகளார், நிறுவன தலைவர் அப்படின்னு போட்டிருக்கு. தலைமை நிலையம் சுவாமி தோப்பு அஞ்சல், குமரி மாவட்டம். அத படிப்போம் ஐயா. நிறுவன தலைவர். வணக்கம், வாழ்த்துக்கள். ஐயாவின் அன்பில் நிறைந்தவரும் தத்துவ வித்தகர், திருக்குறள் உரை செம்மல், இலக்கிய சித்தர் ஆகிய விருதுகள் பெற்றவருமாகிய வழக்கறிஞர் திரு நா. விவேகானந்தன் அவர்கள் அகிலத்திரட்டு அம்மானை நூலுக்கு மூலமும் உரையும் எழுதி ஏற்கனவே முதல் பதிப்பில் 2 பாகமாக வெளியிட்டுள்ளார். இப்போது 2வது பதிப்பாக அந்த நூலை வெளியிட்டுள்ளார். அவற்றுள் இந்த நூல் முதல் பாகமாகும். இதை படித்து பேருவகை எய்தினேன் அப்படின்னு சொல்றார். ஐயா அருளிய நூலை அவரது மானுட வாழ்வு சமயம், அதாவது முத்துக்குட்டியாக இருந்த சமயம் அருளியதாகவும் அவரது சீடர் அரிகோபாலன் இயற்றியதாகவும் சில வெளியீடுகளில் குறிப்பிட்டுள்ளனர். இது பொருத்தமற்ற செயல் இல்லது பெருந்தவறாகும் சொல்றாரு. ஐயா சாதாரண மானுட வாழ்வு வாழும் போது முத்துக்குட்டி என அறியப்பட்டார். அது அவரது முதல் நிலை வாழ்வின் சாதாரண அடையாளம். 1008 ஆண்டு மாசி மாதம் 20ஆம் தேதி அவர் அதே உடலில் வைகுண்டமாக அவதரித்து தெய்வீக வாழ்வினை ஏற்றுக்கொண்டார். அவதார தினத்துக்கு பிறகு ஐயா வைகுண்டர் என்றும் நாராயணசாமி என்று மக்களால் அழைக்கப்பட்டார். அவர் வந்து பிரிச்சு எழுதுறார். முதல்ல மனுஷனா அடையாளப்பட்டாங்க, அப்புறம் தெய்வீகமாக இருந்தார். அதாவது என்ன சொல்ல வர்றாருனாக்கி முத்துக்குட்டி என்கிறவர் வந்து வைகுண்டராட்டு மாறினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 2 ஆட்டு பிரிக்கிறாரு. விஞ்சை பெற்ற பின்பு தான் கடலுக்குள்ள போய் முத்துக்குட்டி என்ன செஞ்சாரு, விஞ்சை பெற்ற பின்பு அவர் எதாட்டு மாறாரு, வைகுண்டராட்டு மாறதாட்டு சொல்றாரு. பின்வர குறிப்பை பாருங்க. முத்துக்குட்டி என்ற நாமத்தோடு இயல்பு வாழ்வு வாழ்ந்தவர் பரதேவதை என்னும் திருமாலம்மையின் மணந்து பொதுக்குட்டி என்னும் மகனை ஈன்று இல்லறத்தை நல்லறமாக நடத்தி தன் வீர புரந்தர தர்மராஜா வம்சம் சிறப்பு பெற வகை செய்தார். அகிலத்திரட்டு அம்மானை அப்பொழுது எழுதப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது அவர் கல்யாணம் பண்ணும் போது அகிலத்திரட்டு அம்மானை எழுதலன்னு சொல்லிக்கிட்டு அவர் சொல்றார். அடுத்தது வாங்க. ஐயா வைகுண்டமாக பூரணம் பெற்ற பின்பு
1016ஆம் ஆண்டு கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி தமது உத்தமச்சீடன் அரிகோபாலன் என்னும் இயற்பெயரும் சகாதேவன் என்னும் திருப்பெயரும் பெற்ற பெருந்தகை மூலம் அகிலத்திரட்டு அம்மானை என்னும் நூலை ஐயா எழுத வைத்து நமக்கு தந்தார் அப்படின்னு சொல்றார். முத்துக்குட்டியாய் வாழ்ந்த காலத்து இயற்ற இயலாத அகிலத்திரட்டு அம்மானை நூலை வைகுண்டராய் பரிணமித்த பின்னர்தான் உலகுக்கு அருளினார். அவர் என்ன சொல்றாருன்னா, முத்துக்குட்டி வந்துட்டு கன்வெர்ட் ஆகிறாரு. எப்படி வந்துட்டு நம்ம சித்தார்த் என்பவர் வந்துட்டு புத்தராக கன்வெர்ட் ஆனாரோ அது மாதிரி வந்துட்டு முத்துக்குட்டிங்கிறவர் கன்வெர்ட் ஆகிறதாட்டு அவர் சொல்றாரு. அந்த நூலின் படி முத்துக்குட்டி வைகுண்டராட்டு கன்வெர்ட் ஆகிறதாட்டு சொல்றாரு. எனவே மனுமொழி இதாகும் என்று மதத்துடன் பேசுவோர் என்று ஐயாவால் அடையாளம் காட்டப்பெற்ற மதத்தோர் தான் மானுட நிலையில் இருந்து முத்துக்குட்டியால் அகிலத்திரட்டு அம்மானை ஏற்றப்பட்டது என அடையாளம் காட்ட முனைவர். ஆனால் அப்படி இல்லை. அரிகோபாலன் எழுதிய அகிலத்திரட்டு அம்மானை என சொல்வது எவ்வாறு பொருந்தும்? பாரதம் எழுதியது பிள்ளையார் என்று சொல்வது போலத்தான் இதுவும் பிள்ளையார் தான் பாரதம் எழுதினார், ஆனால் அதனை ஏற்றியது வியாசர் தானே. அகிலத்திரட்டு அம்மானை நூலை எழுதியவர் அரிகோபாலர் தான், ஆனால் அதை அருளியது ஐயா வல்லவா. இப்படி கேள்வி கடைகளை வச்சிருக்காரு, அழகா எழுதுவார். ஏகாபுரி கணக்கும் 7 யுக கணக்கும் நடுத்தீர்வை அனைத்தும் அரிகோபால சீடரின் கற்பனையில் உதித்தவையா? அவரால் எதிர்காலத்தை யூகித்து எழுத முடியுமா? இயலுமா? ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தம்மாலே என்னும் அகில வரியே இதற்கு சான்று. அது கோடிட்டு காணிக்கிறார். யாருக்கு இது முடியாது, அரிகோபாலனால எழுத முடியாது, முத்துக்குட்டியாலும் எழுத முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல இல்ல இல்ல, அரிகோபாலனால் எழுத முடியாது, முத்துக்குட்டியா இருக்கும் போது அவரால் ஏற்ற முடியாது. வைகுண்டராட்டு கன்வெர்ட் ஆன அப்புறம் வந்துட்டு செஞ்சிருக்காருன்னு சொல்லி சொல்றாரு. கரெக்ட். எனவே யார் வேண்டுமானாலும் அகிலத்திரட்டு அம்மானை அருள் நூல் ஆகிய புனித நூல்களை வெளியிடலாம். அது ஐயா இட்ட கட்டளை. ஆனால் அந்த நூல்களை முத்துக்குட்டி சுவாமி ஏற்றியது என்று கத்துக்குட்டித்தனமாக குறிப்பிடாமல் அரிகோபாலன் ஏற்றியது என்று அறியாமை அல்லது ஆற்றாமை கொண்டு குறிப்பிடாமல் நல்ல அறிவு கொண்டு ஐயா வைகுண்டர் அருளி அகிலத்திரட்டு அம்மானை என்று ஐயாவுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் தான் வெளியிட வேண்டும். இதுல பெரிய உள்குத்து ஒண்ணு இருக்கு, தெரியுமா? அத சொல்லுங்க ஐயா, அப்பதானே தெரியும். உள்குத்து எப்படின்னாக்கி, முத்துக்குட்டி கேட்டு ஏற்றவில்லை, ஆமா, அரிகோபாலன் ஏற்றவில்லை, ஐயா வைகுண்டர் ஏற்றினார். ஆமா, ஐயா வைகுண்டர் யாரு? முத்துக்குட்டி தான் ஐயா வைகுண்டர். புரிஞ்சா? அந்த உள்குத்து அதுல இருக்கு. இததான் நம்ம தெளிவுபடும். உங்களுக்கு புரிஞ்சலையா? இப்போ இவங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாங்க, ஆனா உள்குத்து ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஐயா வைகுண்டர் யாரு? அது முத்துக்குட்டி தான். இப்ப முத்துக்குட்டி தான் வைகுண்டர். ஆமா, கருத்து. ஆமா. இப்போ முத்துக்குட்டி ஏற்ற இப்ப இவரால ஒன்ன கண்டுபிடிக்க முடியல. என்ன தெரியுமா? இவருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னாகி, அகிலத்திரட்டு வந்துட்டு ஐயா வைகுண்டர் ஏற்றினதே கிடையாது. அகிலத்திரட்டு ஐயா வைகுண்டர் ஏற்றினதே. அந்த நூல் மகாவிஷ்ணுவுக்கு நூல், தன் ஒவ்வொரு அவதாரத்தை பத்தி சொல்லுகின்ற நூல். இதே நமக்கே இப்பதானே மக்களுக்கு நமக்கே இப்பதான் தெளிவு இருக்குது. அதனால இப்போ எல்லாருமே வரிசையா சொல்லுவாங்க ஐயா வைகுண்டர் இயற்றியது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது மகாவிஷ்ணு மகாவிஷ்ணுவோட நூல் இது. இப்போ அவங்க கிட்ட இருக்கிறது முத்துக்குட்டி நூல் தான். ஏன்னா சம்பூர்ண தேவன் முத்துக்குட்டி ஆனா, முத்துக்குட்டி வைகுண்டர் ஆனா, அது ரைட்டு. ஆனா நம்ம கிட்ட இருக்கிறது வந்துட்டு மகாவிஷ்ணுவோட நூல். இந்த பிரபஞ்சத்திலே நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் எதுக்கு இதை அழுத்தி அழுத்தி சொல்றேன்னாக்கி, இந்த பிரபஞ்சத்திலே வந்துட்டு ஒரே ஒரு நூல் தான் அரிகோபாலன் எழுதுனது. அந்த ஒரு நூல் அரிகோபாலன் எழுதுனது வந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் கலப்படம் செஞ்சுக்கிட்டு அது வேற மாதிரி பண்ணிட்டாங்க. நூலின் நோக்கத்தை நிறைவு செய்யாத வகையில வச்சுட்டாங்க. நம்ம கிட்ட வந்துட்டு அந்த பீஸ் வந்துட்டு என்னது வருது, அதுல நூலின் நோக்கத்தை நிறைவு செய்யுது. நம்ம கிட்ட இறைவன் நாராயணரே மகாவிஷ்ணு நமக்கு கொடுத்துட்டாரு, நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்காருன்னு சொல்றேன். சரியா? இப்போ தென்தாமரை குளத்துல இருக்கவங்களுக்கே தெரியாது 2 ஏடு இருக்குன்னே தெரியாது, அந்த ஊர் ஜனங்களுக்கே தெரியாது. எல்லாரும் ஆமா, இப்போ தென்தாமரை குளத்துல இருக்க அந்த ஊர் ஜனங்களுக்கே ஏடு 2 இருக்கு. ஒண்ணு ஒரிஜினல் வந்துட்டு சிவகுமார்கிட்ட இருக்குன்னே அவங்களுக்கே தெரியாது. தென்தாமரை குளத்துல உள்ளவங்களுக்கே தெரியாது.
இது மகாவிஷ்ணு நமக்கு போட்ட பிச்சை. நமக்கு எப்படியோ ஆமா, நமக்கு அது அருளினாரு, அது ஒரு தனி ட்ராக். ஓகே, இப்போ இவங்க வந்து ஐயா வைகுண்டர் ஏற்றியதுன்னு சொல்றாங்க. அது வைகுண்டர் யாரு? முத்துக்குட்டி. முத்துக்குட்டி. அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாது. இவங்க என்ன அதாவது முத்துக்குட்டி பரிணாமம் அடைஞ்சு அல்லது அவன் கன்வெர்ட் ஆகி அதை ஏற்றியது அருளியதுன்னு சொல்றாங்க. இவர் சொல்ற பரிணாம வளர்ச்சி. பரிணாமம் இல்ல, அது வந்து ஒரு கன்வெர்ட், ஒரு மாற்றம். எப்படி வந்து ஒரு சித்தார்த்த என்பவன் வந்துட்டு ஒரு புத்தராக வந்து கன்வெர்ட் ஆகிறானோ, ஒரு ஞான நிலை அடைகிறானோ, அது மாதிரி சாமானியப்பட்ட ஒரு முத்துக்குட்டி வந்து கடலுக்குள்ள போய் திருமாலை சந்தித்து ஞானப்பாலை ஈந்து வந்தாரு, அதனால அவர் கடவுள் ஆனாருங்கிறது தான் இந்த நூலோட கதை. இப்ப இந்த எனக்கு அடிப்படையில இது மட்டும்தான் புரியுது. அதாவது சாதாரணமா முத்துக்குட்டியா வாழ்ந்த ஒரு மனிதர் நாராயணரை சந்திக்கிறார், ஆதி திருமாலை. அங்கிருந்து அருளை பெறாரு, ஞானம்னு சொல்றாங்க. அவர் வந்து வைகுண்டமா மாறுறாரு. இதுதான் இந்த நூலுடைய ஆசியுரை வழங்கிய திரு பால பிரஜாதிபதி அடிகளாருடைய கருத்து. இவர்தான் நிறுவன தலைவர், அவருடைய கருத்து. ஆனா இந்த நூலும் அதுதான் சொல்லுது. இந்த நூலினுடைய முழு அவங்களை வந்து நம்ம இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் ஒரு கருத்து சொல்றாருன்னா அவர் எதன் அடிப்படையில சொல்லுவார்னா ஒரு நூல் இருக்கும், அந்த நூலின் ஆதாரத்தை பத்தி சொல்லுவார். அந்த வகையில இவர் வந்து விவேகானந்தன் வந்து அந்த நூலில் உள்ளே புகும் சில நிமிடங்கள் சொல்லி ரொம்ப ஆய்வுபூர்வமான ஆள். இவர் போடுற கருத்து பிரில்லியன்ட். அதாவது எல்லாம் சான்று வச்சிருப்பாரு, எல்லாமே சான்று வச்சிருப்பாரு. அதனாலதான் அவருக்கு இந்த நூல் வந்து ஓரல்ல எல்லாரும் சொல்லுவாங்க நாராயணமே வைகுண்டம்னு. ஆனா நூல் என்ன சொல்லுது? சம்பூர்ணனே வைகுண்டம். அத எடுத்து வச்சு சிந்திக்க வைத்தவர் அவர் தான். அத விவாத மேடை இல்ல பட்டிமன்றம் ஒண்ணும் அதோட ஆதாரத்தை எல்லாம் எடுத்து இப்படி, அதாவது ஒரு பகுதியில வந்துட்டு அந்த செய்யுள் நட மாதிரி வரும் இல்லையா, இன்னொரு நடையில விளக்க உரை. இதை படிச்சுட்டு நம்ம ஒப்பிட்டு பாத்துக்கலாம், ஓ இதுக்கு எழுதியிருக்காருன்னு. அந்த மூலமும் தெளிவுரை அற்புதமா அதை கோடிட்டு ஒவ்வொரு லைன்ல பிரில்லியன்ட். அதாவது எனக்கு ஆரம்பத்துல அகிலத்திரட்டு தெரியட்டாலும் இந்த நூல் வாங்கின பிறகு அந்த நூல்ல என்ன இருக்குன்னு எளிமையா எனக்கு வந்து ஒரு கேட்வே மாதிரி இருந்து அந்த அடிப்படை ரகசியங்களை நம்ம ஈஸியா உணர முடியும், புரிய முடியும். நான் அதனால எல்லாரும் அவரை வந்துட்டு வேற மாதிரி அவரை சித்தரித்தாலும் நம்ம வந்து ஒரு காலமா அவரை என்ன செய்ய மாட்டோம். அவரை வந்துட்டு எப்பவுமே நம்ம அவர்கிட்ட பாசிட்டிவா தான் சொல்லுவோம். நம்மளுடைய நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டு. திருக்குறள் உரை செம்மல் மாதிரி உரையில வந்து ஒரு செம்மல் தான். இந்த விஷயத்துல அவரை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா அந்த நூல்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே டேபிள் எடுத்து வச்சுட்டாரு. இந்த நூல்ல நீங்க நினைக்கிற மாதிரி நாராயண வைகுண்டமானது இல்ல, சம்பூர்ணன் தான் வைகுண்டமானா, சம்பூர்ணனுக்கு தான் எல்லா பொறுப்பும் கொடுக்குறாரு அப்படிங்கறத எடுத்து வச்சுட்டாரு. எப்பவுமே வச்சுட்டாரு. 2003 எடுத்து வச்சுட்டாரு. ஆமா, அப்பவே வச்சுட்டாரு. கிட்டத்தட்ட இப்ப வந்துட்டு எவ்வளவு 22 வருஷம் ஆச்சு. ஆமா, 22 வருஷம் நடந்துட்டு ஆச்சு. ஒரு 1/4 நூற்றாண்டு நெருங்கியாச்சு. ஆமா, இப்ப வந்துட்டு இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இவங்க எல்லாம் வந்து இப்ப தாமே வைகுண்டரு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் நிறைய பகுதிகளை எடிட் பண்ணிட்டு இப்ப உள்ள புது கருத்து வந்து 25 வர்றது நாராயணன் தாமே வைகுண்டர். அவங்க முத்துக்குட்டியா விளக்கிட்டாங்க, அது எடிட் பண்ணிட்டாங்க. சரி, இப்ப வாங்க பாப்போம் அடுத்தது. அத்தகைய சீரிய வகையில் வழக்கறிஞர் நா. விவேகானந்தன் அவர்கள் இந்நூலை வெளியிட்டுள்ளதோடு இக்குழப்பத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் அளவில் நண்பர் நா. விவேகானந்தன் அவர்கள் தமது உரையில் எல்லாவற்றையும் தெளிவாக விளக்கியுள்ளார். என் வாழ்த்துக்கள். இது யாரு ஆசி கொடுக்கிறார்? அவர் வந்து ஆசி கொடுத்திருக்காரு நம்முடைய சரி பாலப்பிரதாப். இனி இவரு எடுத்திருக்க சான்றுகளை பார்ப்போம், எங்கெங்க இருந்தெல்லாம் எடுத்திருக்காருங்கிறத பாத்துறோம். வாழ்த்துறை யாரு கொடுத்திருக்கான்னு பாருங்க, கீழே பாருங்க. அரிகோபால சீடர் கொள்ளுப்பேரன் ரே சிவசுப்பிரமணியன் பிராக்கெட்ல ராஜப்பன் என்று அப்படியே கொடுத்திருக்காங்க. இப்ப வந்துட்டு எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னாக்கி இவர்கிட்ட தான் உண்மையான ஏடு இருக்குன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஏட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா இவர் இது வாழ்த்துறையோட கொடுத்திருக்காங்க. அரிகோபால சீடர் அந்த கொள்ளுப்பேரன் ராஜப்பர் என்று அழைக்கப்படுகின்ற திருவாளர். அவருடைய குறிப்பில் என்ன இருக்குன்னா, அகிலத்திரட்டு அம்மானைக்கு வழக்கறிஞர் திரு நா. விவேகானந்தன் அவர்கள் உரை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். இது சம்பந்தமாக பல ஏடுகளை புரட்டி சிந்தித்து ஆராய்ந்து எழுதியுள்ளதாக நான் பாராட்டுகிறேன். அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். மேலே காணப்படும் 8 துண்டுகளை போட்டிருக்காரு இந்த படம். மேலே காணப்படும் 8 பிரதி துண்டுகள் என்னுடைய பூட்டனார் அரிகோபால சீடர்
அவர்கள் கைவசம் வைத்து பாதுகாத்து வந்த மூல ஏட்டின் துண்டுகள் ஆகும். இந்த 8 துண்டுகளும் மூல ஏற்றில் உள்ளதுன்னு சொல்றாரு. அவற்றை இதுவரையும் பாரம்பரியமாக நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அவை இப்போதும் எங்கள் கைவசமே உள்ளன, அவங்க கிட்டதான் இருக்கிறார். மூல ஏடு முழுவதும் சிதறடித்து விட்டன. சிதறடித்த பகுதிகளில் சில துண்டுகளை வழக்கறிஞர் திரு நா. விவேகானந்தன் அவர்கள் கேட்டபோது, என் தந்தை திரு சி. ரத்னசாமி நாடாரும் என் சுற்றத்தார்களும் அவருக்கு கொடுத்தோம். மூல ஏட்டின் நகலும் இப்பொழுது எங்கள் கைவசம் உள்ளது. கார்த்திகை மாதம் ஏடு வாசிப்பு காலங்களில் அரிகோபால சீடர் எழுதிய சிதிலடைந்த பகுதிகளும் மூல ஏட்டின் நகலும் சாமி தோப்புக்கு எடுத்து செல்லப்படுகின்றன. வழக்கறிஞர் திரு நா. விவேகானந்தன் அவர்கள் சிதறடித்து பகுதிகளில் சில துண்டுகளை தமது புத்தகத்தில் பிரசுரிப்பதை இறைப்பணியாக கருதி பெருமை அடைகிறோம். அவர் ஆசிரியரின் பணி சிறக்க ஐயாவின் பாதங்களை வணங்கி மீண்டும் வாழ்த்துகிறேன். இப்போ இவங்க அரிகோபாலன் சீடரோட பேரன் சொல்லிக்கிட்டு இதை கொள்ளு பேரன் சொல்ற பதிவு பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பிரதியும் அவங்க கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. பிரதி நகர் இப்போ இந்த ஏட்டுல இப்போ அரிகோபாலன் சீடருங்கிற பேர்ல இருக்க நபர்கிட்ட இருக்க ஏட்ல என்ன இருக்குங்கிறத பாத்துருவோமா? இந்த கதை சுருக்கம் அவர் கொடுத்திருக்காரு இல்லையா, இதுல வந்து 2வது பாகத்துல உள்ள கதை சுருக்கத்துல இதுல இருந்து வாசிங்க. பூவுலகில் பிறந்த சம்பூரண தேவன் முத்துக்குட்டி என்னும் பெயரோடு வளர்ந்து வருகிறார். முன்வினை பயனால் நோய்வாய்ப்பட்டு துன்பமுறுகிறார். நோயை தீர்க்க திருச்செந்தூர் கோவிலுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே கடல் நீராட சென்ற முத்துக்குட்டி சுவாமியை நாராயணர் எடுத்து பக்குவப்படுத்தி வைகுண்டராக்கி பல உபதேசங்களை உபதேசிக்கிறார். எல்லா உபதேசங்களையும் தெளிவாக பெற்றுக்கொண்டு கரையேறிய வைகுண்டர் முதலில் தாயாருக்கு உபதேசிக்கிறார். இதுல என்ன ஆகி போச்சுன்னாகி, இவங்க இதுதான் உண்மையான ஏடு, கொள்ளு பேரை நாங்க இங்க இருந்துட்டு அரிகோபாலனுக்கு வாரிசு நாங்க இங்க இருந்து எடுத்துட்டு போய் அங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க இல்லையா. ஐயா பெரியவரே, உங்க ஏட்டுல வந்து நாரணர் வைகுண்டர் ஆனது எங்க? பதில் சொல்லுங்க. நாரணர் வைகுண்டன் ஆனது எங்க? சதாசிவம் வைகுண்டர் ஆனது எங்க? அழகா கதை சுருக்கத்துல 2003 திரு விவேகானந்தன் அவர்கிட்ட நீங்க கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் கரெக்ட்னு சொல்லிட்டு இன்னொரு இது என்ன எப்படி ஆகுது? கடலுக்குள் சொல்லிட்டு கடல் நீராட சென்ற முத்துக்குட்டி சுவாமியை நாராயணர் எடுத்து பக்குவப்படுத்தி வைகுண்டராக்குகிறார். பல உபதேசம். அவ்வளவுதான். இதோட ரொம்ப 1 லைன்ல சொல்லணும்னா, திருக்குறள் மாதிரி 2 லைன்ல சொல்லணும்னா அவ்வளவுதான். கடல் நீராட சென்ற முத்துக்குட்டியை நாராயணர் எடுத்து வைகுண்டர் ஆக்கினார். இதுதான் ஒரு 2 லைன் சொல்லக்கூடிய இது. அப்போ இந்த நூல்ல என்ன கண்டென்ட் இல்ல? நாரணர் வைகுண்டர் தாமே ஆன கண்டென்ட் இல்ல, நாரணர் வைகுண்டரான கண்டனும் இல்ல, சதாசிவம் வைகுண்டரான கண்டென்ட்டும் இல்ல. அதனாலதான் நம்ம திருப்பி சொல்லும், இந்த நூலின் நோக்கத்தை நிறைவு செய்யவில்லை. ஒரு நூலுக்கு அடிப்படை நோக்கம் இது. அதனால அந்த கொள்ளு பேரன்கிறவர்லாம் கவனிச்சுக்கணும். அடுத்தது வந்துட்டு இதுல வாங்க. பிறகு கங்கைக்கும் முருகபெருமானுக்கும் உபதேசித்து விட்டு தட்சணம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இவ்வாறு வருகின்ற வழியில் குமரி பகவதியை கண்டு உபதேசித்து விட்டு மணவைப்பதிக்கு செல்ல எண்ணமிடுகிறார். அப்பொழுது வேதமுனி வைகுண்டரின் கட்டளைப்படி தட்சணாபூமியின் பெருமைகளை கூறுகிறார். அதை கேட்டு கொண்டே வந்த வைகுண்டர் மணவைப்பதியின் தாமரைப்பதியின் எல்கை வந்தடைந்து தாமரைப்பதியில் தங்கி வடக்கு வாசல் பகுதியில் தற்போது வைகுண்டபதி இருக்கும் இடம். அவரு என்னதான் சொல்றாரு? இது தாமரைப்பதிங்கிறது எதை சொல்றாரு? நம்ம சாமி தோப்பு சொல்றாரு. ஏன்னா வடக்கு வாசல் வார்த்தை வந்துட்டு இல்லையா, அவரு நேரடியாக சாமி தோப்புக்கு தவம் இருக்க இடத்துக்கு வந்தார் இருக்கதாட்டு சொல்றாரு. அது அவங்களுடைய நூல்ல இருக்கக்கூடிய பதிவு. சரியா? பிறகு பேய்களை அழிக்கிறார். மலை அரசர்களிடமிருந்து வரங்களை திரும்ப பெறுகிறார். எல்லா உயிர்களுக்கும் உபதேசம் கொடுக்கிறதாக இருக்கிறார். அப்பொழுது கலியரசனாகிய சுவாதி திருநாள் ராமவர்ம மகாராஜா வைகுண்டரை சிறைபிடிக்க உத்தரவிடுகிறார். அந்த பேரெல்லாம் குறிப்பிட்டாரு, வேற எங்கேயும் இல்லை. இதை அறிந்து வைகுண்டர் தந்தை நாராயணரை பார்க்கடலில் சந்தித்து உபதேசம் பெறுகிறார். பிறகு கலியரசனிடம் வைகுண்டர் கைதாகிறார். கலியரசன் அரண்மனையில் கடுவாய்க்கூண்டில் வைகுண்டருக்கு சோதனை உட்படுத்துகிறார். அதில் வைகுண்டர் வெற்றியை அடைந்தாலும் அரசனின் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு
வாக்குறுதி சீட்டு ஒன்றை எழுதி கையொப்பமிட்டு கொடுத்து விட்டு தாமரைப்பதி திரும்புகிறார். தாமரைப்பதினா சாமி தோப்புக்கு வர்றதாட்டு சொல்லியிருக்காரு. கையொப்பம் எல்லாம் இட்டு வாக்குறுதி சீட்டு கொடுத்து தாமரைப்பதி திரும்பி வருவதாக சொல்கிறார். நிபந்தனைகளை விதித்த கலியரசன் பாவத்தை ஏற்கிறான். அதுக்கு இன்னும் விளக்கம் போட்டதுக்காக சொல்லுங்க. அடுத்தது வாங்க. தாமரைப்பதியை அடைந்த வைகுண்டர் சான்றோர்களை துவையல் தவசு ஆடைகளை சுத்தமாக துவைத்து குளித்து தவம் இருத்தல் செய்ய பயிற்சி அளிக்கிறார். துவையல்காரர்களை வாகைப்பதியிலும் முட்டப்பதியிலும் தவசு செய்து பக்குவப்படுத்துகிறார்கள். துவையல்காரர்களுள் பலர் வீடு திரும்புகின்றனர். சிலர் தாமரைப்பதியில் வைகுண்டருடன் தங்குகின்றார். தாமரைப்பதியில் வைகுண்டரும் துவையல் பண்டாரங்களும் பிச்சை அமுதுண்டு மகிழ்ந்து வாழ்ந்து வந்தனர். இவரு தாமரைப்பதின்னு சொல்றதெல்லாம் சாமி தோப்பு. ஏன் தெரியுமா? வடக்கு வாசல்ல இப்ப கூட அந்த வடக்கு வாசல்ல தான் வந்து இருந்தா சொல்லிட்டு அவர் கோட்டிட்டு படுறது எல்லாமே என்னது, எல்லாமே சுவாமி தோப்பதான் சொல்றார். தாமரைப்பதியில் வைகுண்டரும் துவையல் பண்டாரங்களும் பிச்சை அமுதுண்டு மகிழ்ந்து வாழ்ந்து வந்தார். தாமரைப்பதியில் 7 தெய்வ கன்னியரையும் திருமணம் செய்கிறார். இந்த எங்க வச்சு பண்றாரு? சாமி தோப்புல வச்சு அவர் கல்யாணம் பண்றாருன்னு இவர் உறுதிப்படுத்துறாரு. இந்த நூலில் உறுதி. ஆமா, இருக்கதை சொல்றாரு. கன்னியருள் சிலர் குழந்தை பெற்றெடுக்கின்றனர். இதுவும் கஷ்டமான செய்தி தான் சொல்லியிருக்காரு. நூல்ல இருக்குல்ல, சிலர் இளங்குழவியின்றனர் இருக்கு இல்லையா? அந்த நூல்ல அப்படி இருக்கதை சொல்றாரு. அவர் வந்து தக்காளின்னு தான் சொல்றாரு. வெங்காயத்தை வெங்காயம் வேற மறைக்கல இருக்கிறத சொல்றாரு. வாய்மை பிடிச்சதே அவர்கிட்ட அதான். வாய்மை வெல்லும். நீங்க சொன்ன வாய்மை சத்தியமே ஜெயம் மாதிரி எப்பவுமே வாய்மை. அடுத்தது வாங்க. இவ்வாறு மகிழ்ச்சியாக இருக்கின்ற வேளையில் கன்னியருள் சிலர் 2 உயிர்களையும் குழந்தைகளில் 2 உயிர்களையும் சியாமலா தேவி என்பவள் 7 நாட்களுக்குள் கொண்டு சென்று விடுகிறார். 4 உயிரை சொல்லு. 2 கன்னியர் உயிரையும் 2 குழந்தைகள் உயிரையும். இப்ப வந்துட்டு வைகுண்டருக்கு மனைவியா இருக்கிறது இவங்க கருத்துப்படி 5 பேர் தான். 2 பேர் போயிட்டாரு, 5 பேர் இருக்காங்க. 2 பிள்ளைகளும் அவங்க போயிட்டாங்க. பிறகு நாராயணரின் கட்டளைப்படி வைகுண்டர் மூலகுண்டபதிக்கு செல்லுகிறார். அங்கு பகவதி, உமையாள், பார்வதி, மண்டைக்காட்டாள், வள்ளி தெய்வானை ஆகிய மாபெரும் தெய்வீக சக்திகளை, தெய்வீக பெண்களை முன் விதிப்படி திருமணம் புரிகிறார். அங்கு கன்னியருள் சிலர் குழந்தைகள் பெற்றெடுக்கிறார்கள். ஆமா ஆமா, அதுவும் விளக்கம் போட்டிருக்காரு. அந்த நூல்ல இருக்கிறத கொடுத்திருக்காரு. சரியா? அம்மா மாதிரி கல்யாணம் பண்ணி அம்மா மாதிரி வந்துட்டு பிள்ளை பெத்துக்கிடாதாட்டு எது சொல்லுது? அந்த ஏடு சொல்லுது. அதாவது இந்த ஹரிகோபாலனுடைய இவர் பேரன்னு சொல்லிட்டு ராசப்ப சீசர்னு சொல்லி அவரு ஏடு கொடுத்து இதெல்லாம் கரெக்ட்னு சொல்லி இருக்காருல்ல. ஐயா, உங்க நூல்ல இருக்கிறத அவர் போட்டிருக்காரு. சரியா? ரைட். அடுத்தது அவர் அந்த வரியெல்லாம் சொல்லியிருக்காரு. விளக்கம் இந்த நூல் பக்கம் 402, அந்த செய்யுள் 6287. எல்லாம் தெளிவா இருக்காரு, எவிடன்ஸோட வச்சிருக்காரு. அதன் பிறகு தாமரைப்பதிக்கு மீண்டும் திரும்பி வந்து சான்றோர்களிடம் அவர்கள் இடும் பிச்சைகளை தாமரைப்பதிக்கு கொண்டு வந்து தருமாறு அன்பு கட்டளை இடுகிறார். அதாவது இது வந்து தாமரைப்பதின்னு இப்ப எதை சொல்றாரு? தாமரகுளம் பத்தியா கன்வெர்ட் அடிச்சு சொல்றாரு. முதல்ல தாமரையூர் பத்தி எதை சொல்றாரு? சாமி தோப்பு. அப்ப இப்ப வந்துட்டு தாமரை குளம் பத்தின்னு வராரு. அங்க வாங்க. ஆனால் சான்றோர்களோ தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் சமைத்து வைகுண்டருக்கும் அவருடன் இருந்த ஏனையோருக்கும் விருந்தாக படைத்து மகிழ்ந்தனர். தாமரை ஊரில் பதியிலிருந்து விருந்துண்ட வைகுண்டர் தமது மனைவியருடனும் சீடர்களுடனும் சான்றோர்களுடன் இல்லங்களுக்கு சென்று விருந்தேற்க விரும்பினார். அப்போ இந்த இவரு இது வந்து விருந்துண்ட பதினும் இந்த நூல்படி எதுதான் வருது? தாமரையூர் பதிங்கிறது எது? சாமி தோப்புனாங்க. விருந்துண்ட பதினாலும் எதுதான்? சாமி தோப்பதான் குறிப்பிடுறாரு. அவ்வளவுதான். ஆமா, அந்த நூல்படி அவ்வளவுதான். தாமரையூர் பதில விருந்து விட்டாருன்னா அதானே. சரி, அடுத்தது வாங்க. அதன்படி சான்றோர்களின் இல்லங்களுக்கு சென்று அவர்கள் படைத்த விருந்தை ஏற்றார். எனவே தாமரைப்பதி விருந்தேற்ற பதி என கூறல் ஆயிற்று. இது நம்ம ஆமாய்யா, அதுவும் அந்த பதியை சொன்னாலுமே இப்ப இந்த நூலின் கருத்துப்படி அது அந்த சிறப்பு எங்கதான் போகுது? சாமி தோப்புக்கு தான் போகுது. இப்ப சரியா? இந்த நூலின் கருத்துப்படி எங்க வரல, சாமி தோப்புக்கு தான் போகுது. அதெல்லாம் இவருக்கு அப்ப தெரியாம தான் இருந்திருக்காங்க. அந்த கொள்ளு பேரன் சொன்னாரு நம்ம ஹரிகோபாலுடைய. நம்ம அதை பத்தி சொல்லக்கூடாது. அவங்க சொல்றதுக்கு நம்ம விமர்சனம் தெரியும் தெரியாதுங்கிறது அவங்க டெலிவரி பண்ணும் போதுதான் நம்ம சொல்ல முடியும். அவங்க டெலிவரி எதுவும் பண்ணாத போது நம்ம சொல்லக்கூடாது. சரியா? அவங்க நூல் சார்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹரிகோபாலன் இருக்கும்போதே பொடிஞ்சு பேருக்குனே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சல? இந்த வரியை கொடுங்க. மேலே காணப்படும் 8 பிரதி துண்டுகள் என்னுடைய பூட்டனார் ஹரிகோபால சீடர்
அவர்கள் கைவசம் வைத்து பாதுகாத்து வந்த மூல ஏட்டின் துண்டுகளாகும். இந்த 1, 2 அதாவது இவங்க என்னன்னாக்கி அவங்க ஹரிகோபாலன் சீடர் பாதுகாத்து வந்ததுல உள்ள துண்டு. இப்ப இதோட பொருள் என்னன்னாக்கி அவரு இருக்கும் போதே துண்டாயிட்டா, உங்களுக்கு புரிஞ்சல? அதை வாசிச்சீங்களா? அவரு இருக்கும் போதே துண்டாயிருச்சு, துண்டாயிட்டுங்கிற மாதிரிதான் இருக்கு. அப்படித்தானே? சிதறடித்து அது துண்டுகளா. இன்னொரு தடவை வாசிங்க. மேலே காணப்படும் 8 பிரதி துண்டுகள் என்னுடைய பூட்டனா அரிகோபால சீடர் அவர்கள் கைவசம் வைத்து பாதுகாத்து வந்த மூல ஏட்டின் துண்டுகளாகும். அவரே பாதுகாக்கும் போதே அது துண்டுகளா தான் இருந்திருக்குன்னு சொல்றாரு. அந்த மாதிரி எடுக்கிறதுக்கா இல்லைன்னா அவர்கிட்ட இருக்கும் போது அதோட துண்டானேங்கிறது அவரு தான் விளக்கி சொல்லணும். ஆனா 2 விதத்துல இது இந்த பதில் வருது. அப்படித்தானே? ஆமா, ஹரிகோபாலனே துண்டாதான் வச்சிருக்காரு, அப்படித்தானே வருது? ஆமா. இரு என்ன சொல்லியிருக்காரு அடுத்த ஒரு பேரால, மூல ஏடு முழுவதும் சிதறடித்து விட்டன, சிதறடித்த பகுதிகளில் சில துண்டுகளை அதான் இங்க போட்டிருக்கேன்னு சொல்லியாரு. மேலே காணப்படும் 8 பிரதி துண்டுகள் என்னுடைய முப்பாட்டனார் ஹரிகோபால சீடர் அவர்கள் கைவசம் வைத்து பாதுகாத்து வந்த மூல ஏட்டின் துண்டுகள் ஆகும். அப்ப துண்டுதான் இருந்திருக்கு. அவற்றை இதுவரை பாரம்பரியமாக நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். அவை இப்போது எங்கள் கைவசமே உள்ளது. அதாவது சீடர் அவர்கள் கைவசம் வைத்து பாதுகாத்து வந்த மூல ஏட்டின் துண்டுகள் ஆகும். அப்ப ஹரிகோபால்கிட்ட இருந்ததே துண்டுதான். அதுல அவங்க பதிவு பண்றாங்க. ஹரிகோபால்கிட்ட ஒரிஜினல் ஏடு இல்ல, அதன் துண்டுதான் இருந்து அதை நாங்க வழி வழியா பாதுகாத்துட்டு வரோன்னு சொல்றாங்க. ஆமா, இது அவங்களுடைய கருத்து. சரியா? நம்ம அதுல குறுக்கிடக்கூடாது. சரியா? அடுத்தது, பிறகு தாமரை பதியிலிருந்து புறப்பட்டு பூப்பதியை அடைந்து பூமடந்தையை திருமணம் செய்கிறார். இவ்வாறாக துறவர நிலையை கடந்து இல்லற சுகங்களை அனுபவித்து இல்லறமே நல்லறம் என கண்டறிந்து தாமரை இலை தண்ணீர் போன்று உலக இச்சைகளில் ஒட்டியும் ஒட்டாத நிலையிலிருந்து சொத்துக்கள் சுகங்களை அனுபவித்து வைகுண்ட பதவி அடைந்தார். அதாவது வைகுண்ட பதவி அடைஞ்சாருனாக்கி அதுக்கப்புறம் அதுக்கு அர்த்தம் என்ன? அப்ப இவரு உலக வாழ்வை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு அவர் இப்படி எல்லாம் வாழ்ந்து எல்லாமே இது பண்ணிக்கிட்டு அவர் மேலோகத்துக்கு போனார் பொருள். அடுத்தது, ஆமா, வைகுண்டரின் உயிர் வைகுண்டத்தை அடைந்ததும் பூ உலகில் சான்றோர்கள் அவருடைய பொன்னுடலை பூவண்ட தோப்பில் சுவாமி தவமிருந்த வடக்கு வாசல் பகுதியில் வைத்து அதன் மேல் வைகுண்ட பதியை அமைத்து வழிபட்டார். இவர் என்ன சொல்றாருனாக்கி வடக்கு வாசல்ல தான் அந்த பொன்மேனி கூடி இருக்குன்னு சொல்லி உறுதிப்படுத்துறாரு. இதுலயே நமக்கு ஒரு இல்ல நூல்ல இருக்க செய்தி நம்ம அதுக்கு மேல போவே கூடாது. ஏன்னா அவர் நிறைய மேட்டர் வச்சிருப்பாரு. அவர் சும்மா ஒண்ணு எழுத மாட்டார், சான்றோட தான் இதை வச்சிருப்பாரு. அதையும் நம்ம பார்க்கலாம். சரியா? சரி. அடுத்து வைகுண்டத்தில் வைகுண்டரிடம் நாராயணர் நீதி நியாயங்களை கேட்கிறார். உண்மையை அறிய சாட்சிகளை விசாரிக்கிறார். பிறகு வைகுண்டத்தில் வைகுண்டருக்கு கலியுகத்தின் அழிவு பற்றிய காட்சியும் தருமயுக தோற்றத்தை பற்ற காட்சியும் தருமயுகத்தில் வைகுண்டர் நடு தீர்ப்பு செய்வது பற்றிய காட்சியும் வைகுண்டர் உபதேசம் செய்வது பற்றிய காட்சியும் வைகுண்டர் தர்மயுகத்தை ஆட்சி புரிவது பற்றிய காட்சியும் காண்பிக்கப்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு இவ்வாறாக நாராயணர் லட்சுமா தேவிக்கு கூறும் கதை முடிவடைகிறது. கரெக்டா முடிச்சிட்டாரு. அதாவது எப்படி லட்சுமா தேவிட்ட சொல்றாங்கன்னாங்க, பூமியில சம்பூர்ண தேவன் ஒருத்தன் பிறக்கிறான். அவன் பேர் முத்துக்குட்டி என்று அழைக்கப்படுகிறது. அவன் நின்று கடலுக்குள்ள போய் திருமாலை சந்தித்து விஞ்சை பெறுகிறான். அவன் அதுக்கு பிறகு பழையபடி நின்றுகிட்டு 7 பெண்களுக்கு திருமணம் செய்யறான். அதுக்கப்புறம் பூமடந்தையை திருமணம் செய்யறான். ஒவ்வொரு ஊரா போய் இல்லந்தோறும் போய் விருந்து சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் தாமரை இலை நீர் போல் வாழுகிறான்னு சொல்லிட்டு அவர் கதை சுருக்கத்தை முடிச்சிருக்காரு. ஒரு வைகுண்ட பதவியில போனோம்னா அங்க நாராயணன் காட்சி கொடுக்கிறாரு. இப்போ இந்த நூலுக்குள்ள அந்த வரிகளை கொஞ்சம் பார்த்து இவர் சொன்னது கரெக்டாங்கிறத பாத்துருவோமா அன்பரே? இது பாகம் 2ல 2வது பக்கத்துல இதுல இந்த சம்பூர்ண தேவனுக்கு சொல்லப்படி இந்த வரிய பாருங்க. என் மகவாய் பிறவே ராஜ்யத்தில் ஒரு சடலம் தன் மகவாய் அங்கேதான் பிறந்து நல்வயது 24 என்று ஆச்சே மாநிலத்தில் கருவுற்ற முன்துயரம் கழிவதனால் இன்றாச்சே விட்ட திருவாசகம் மேதினியோர் கொள்ளாமல். இப்ப இது நம்ம அகில திருட்டு இது அந்த பகுதியில் அவர் சொல்லியிருக்க பொருளை பாருங்க.
என்னுடைய குழந்தையாய் மாற்று பிறப்பு பிறக்க வேண்டி பூலகில் பொன்கூட்டு சடலத்தோடு சம்பூரண தேவன் பிறந்து அக்குழந்தைக்கு 24 வயதாகிவிட்டது. அதாவது ஒரு 24 வயதுக்கு அப்பால் தலைமுறை வினைகள் போக்கின்னு வருது இல்லையா? ஆமா. அதை இவர் வந்து என்ன செய்யறாங்க, சம்பூர்ண தேவனு இந்த வைகுண்ட குழந்தையாட்டு வர்றதுக்கு வந்துட்டு உள்ள வயசுன்னு சொல்லிட்டு நூல் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு பொருளும் எழுதியிருக்காரு. இனி அடுத்த பக்கத்தை பாருங்க, 14 பாருங்க. அங்கு பூவுலகில் பொன்கூட்டு சடலத்தின் பெருமை என்ற தலைப்பில் அவர் பேசுகிறார். அங்கு சில நாள் அமர்ந்திருக்கும் வேளையிலே சங்கு வண்ணர் நியமித்த சடலத்தின் பெருமை உரைக்கிறோம் அன்பர் உள்ளம் மகிழ்வதற்கு. அதுக்கு விளக்கம் வந்து, இவ்வாறு அங்கே சில காலம் அமர்ந்திருக்கின்ற சமயத்தில் திருமால் தமக்கு மகனாக நியமிக்கப்பட்ட பொன்கூட்டு சடலத்தின் முத்துக்குட்டி சுவாமியின் பெருமையை பற்றி அன்பர்கள் நீங்கள் மகிழும்படி கூறுகிறேன். முனிமார்கள் வந்து திருச்செந்தூர்ல வச்சு சொல்ற சீன் வருது. இனி அடுத்தது இங்க வாங்க, அடுத்தது வந்து 16 பாருங்க. 16வது பக்கத்தில், பிறந்து வளர்ந்து பெருமை புகழ் காட்டி மறந்திடா முன் அமைத்த மாதை உறவாடி சம்பூர்ணதேவனுங்கிற முத்துக்குட்டி மறந்திடா முன் அமைத்த மாதை உறவாடி பூலோக மனுக்கள் பிள்ளையை போலே வளர்ந்து. அதுக்கு விளக்கம், அச்சடலம் முத்துக்குட்டி என்ற பெயரோடு வளர்ந்து முத்துக்குட்டி பெருமைக்குரிய புகழுடன் வாழ்ந்து வந்தார். அவர் தமக்காக முன் அமைத்த பரதேவதை என்னும் பெண்ணை மறந்திடாதவாறு ஏற்று அவளோடு உறவாடி பூலோகத்தில் வாழும் ஏனைய மக்களை போல் வளர்ந்தார். அதாவது பரதேவதை என்ற பெண்ணோடு 17 வயசுல அவருக்கு ஒரு இச்சை இருக்குங்கிறது வந்து நூலை சொல்லுது. அவர் பொருளாக சொல்லியிருக்காரு. சரியா? அடுத்தது வாங்க, அடுத்தது 18 பாருங்க. 18வது பக்கத்துல, 17 வயதில் பண்டமைத்த பெண்ணோடு விதியானபடியால் மெல்லியர் மேல் இச்சை கொண்டு கூடி குணமாய் கொண்டவனை அகற்றி. அதற்கு விளக்கம், அவர் தமது 17வது வயதில் முந்தைய பிறவியில் தமக்காக அமைக்கப்பட்ட பரதேவதை என்னும் பெண்ணோடு வாழ விதியானபடியால் அவளை கூடி மனதுக்கு உகந்தவாறு வாழ இச்சை கொண்டார். பரதேவதையும் தன் கணவனை அகற்றிவிட்டு முத்துக்குட்டி சுவாமியை தேடி அடைந்து அவரோடு மகிழ்ச்சியோடு சேர்ந்து வாழ ஆசை கொண்டார் சொல்லி முடிக்கிறார். சரியா? சரி, அடுத்தது இங்க வாங்க. உற்ற வயது ஓர் 22 அதிலே சத்ராதி ஓர் நீசன் தானே பிழை ஏற்கனவே நீசன் இடறு செய்த ஏதுவினால் ஆக்கம் அடக்கி அமர்ந்து பிணியனவே. சம்பூர்ண தேவனுக்கு வந்து 22வது வயசுல நோய் வருதுன்னு சொல்லிக்கிட்டு இங்க பதிவு பண்ணிருக்காங்க. இனி அடுத்த பக்கத்துக்கு வாங்க, 22க்கு வாங்க. திருமால் முத்துக்குட்டி சுவாமி அழைத்தல் இல்ல பணித்தல் அப்படின்னு போட்டு அந்த தலைப்புல எழுதியிருக்காங்க. 22வது பக்கம். வகையான நல்ல வாய்த்த மகாவிஷ்ணுவும் பிறவிக்கேற்ற பிள்ளை வருகுது என்று பிறவி முதலோர் தெரிந்து மிக கொண்டாடி எதிரே ஆள்விட்டு இங்கு அழைக்க வேணும் என்று. விளக்கம், திருச்செந்தூரில் மகாவிஷ்ணு தமது குழந்தையாக பிறவி எடுக்க தகுதியான பிள்ளை ஒன்று பிராக்கெட்ல முத்துக்குட்டி சுவாமி இதோ வந்து கொண்டிருக்கின்றது என்று பிறவி முதலோனாகிய திருமால் மனம் தெளிந்து மகிழ்ச்சியுற்று அந்த பிள்ளையின் எதிரே ஆள் அனுப்பி 2 முனிமார்களை அனுப்பி அழைக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படி போட்டிருக்கார். சரி, அடுத்ததுங்க வாங்க. நான் நியமித்த நல்ல உயிரானது இங்கே தானே வருகுதுகான் எந்த தவத்தாலே எதிரே போய் நீங்கள் இங்கு அழைத்து வாரும் என்றார். அதாவது 2 முனிமார்களும் வந்துட்டு திருச்செந்தூர் கடல்கிட்ட நிக்கும் போது வந்துட்டு திருமால் வந்து அவங்க கிட்ட சொல்றாரு, அந்த வந்து எடுத்துட்டு வாங்க. ஆமா. அடுத்தது இங்க வாங்க. நல்ல பிறவியைத்தான் நன்முனிவர் கொண்டாடி. யார? சம்பூர்ண தேவனுங்கிற முத்துக்குட்டியை வந்துட்டு கொண்டாடுறாங்க. அடுத்து வாங்க. வல்ல செந்தூர் பதியில் வந்தனர்கான் அன்போரே வந்த முனிமார் வாழ்த்தி அந்த நல்லுயிரை சந்தன வீதியிலே சடலம் தலை நிறுத்தி மாமுனிவர் தாமும் மாயோனை வந்து கண்டு சாமி நீர் கொண்டு வர தாம் உரைத்த நற்சடலம் அடியார் எதிரே போய் அழைத்து வந்தோம் ஐயாவே. இப்போ
இந்த சடலம்னு சொல்றதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய டெபினிஷன் என்ன முன்வரியில பாருங்க. இப்போ அவர் சடலத்துன்னு சொல்லும் போது சடலத்துக்கு முன்வரியில என்ன கோட் பண்ணிருக்காங்க பாருமா, பாப்புமா பாருங்க. செவ்வு அவ்வூரு தன்னில் ஆதி அருளாலே செவ்வு மகாவிஷ்ணு உரு செய்த சடமே பிறந்து பிறந்து வளர்ந்து பெருமை புகழ் காட்டி மறந்திடா முன்னமைத்த மாதை உறவாடி பூலோக மனுக்கள் பிள்ளையை போலே வளர்ந்து. அதாவது முன்னமைந்த பெண்ணை உருவாடின முன்ன அமைந்த பெண்ணுன்னா யாருக்கு? சம்பூர்ண தேவனை தான் சொல்லுது. ஆமா, இதுல அவனுக்கு தான் விதி பயணம். அப்ப சடமும் சம்பூர்ண தேவனும் இது என்ன சொல்லுது? ஒன்றுன்னு சொல்லுது. அச்சடலம் முத்துக்குட்டி என்னும் பெயரோடு வந்தது வளர்ந்தது. அவர் பொருள் எழுதியிருக்காரு. அவர் பொருள் அச்சடலம் முத்துக்குட்டி என்னும் பெயரோடு வளர்ந்து முத்துக்குட்டி பெருமைக்குரிய புகழுடன் வாழ்ந்து வந்தார். அவர் தமக்காக முன்னமைத்த பரதேவதை என்னும் பெண்ணை மறந்திடாதவாறு ஏற்று அவளோடு உறவாடி. அந்த நூலோட கருத்து வந்து சடலம் முத்துக்குட்டின்னு உறுதிப்படுத்து. இனி அடுத்தது வாங்க 24 வாங்க. இதுல வந்து முனிமார்கள் சடலத்தின் முன் வரலாறு கூறுதல். திடீர் எனவே நாதன் சொன்ன முனியோடு உரைப்பார் கொண்டு வந்தோம் என்று. அதாவது திருச்செந்தூர் சீன் சொல்லிடுறேன். திருச்செந்தூர் கடற்கரை கிட்ட வரும்போது 2 முனிமார்கிட்ட வந்து திருமால் என்ன சொல்லுவாரு? அந்த சடலத்தை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவார். அந்த அவங்க கிட்ட வந்து கேட்பாரு. அப்போ வந்து இவங்க வந்து முனிமார்கள் சடலத்தின் பெருமையை பத்தி சொல்லுவாங்க. சடலன்னா என்னங்கிறது இதுல மேற்கொண்டு ஒரு டெபினிஷன் வருது. படிங்க. கொண்டு வந்தோம் என்றீரே கூர்மை உள்ள சடலம் பண்டு முறையெல்லாம் பகருவீர் மாமுனி. அப்போது மாமுனிவர் ஆதி அருளாலே செப்புகிறோம் என்று செப்பலுற்றார் அன்போரே. நல்ல சடலம் இது நாடும் முற்காலம் அதில் வெள்ளமர்கோன் வாழும் வெற்றி தெய்வலோக உயிர். தேவலோக உயிர்னா யாரு? சம்பூர்ண தேவன். சடலமும் உயிரும் ஒண்ணுன்னு தான் சொல்றாங்க. இதுல எப்படி பொருள் காணப்படுகிறது? சடலமும் உயிரும் ஒன்றாக. அது இந்த வரி என்னோட வாசிருங்க. நல்ல சடலம் நல்ல நாடும் முற்காலம் அதில் வெள்ளமோர் கோன் வாழும் வெற்றி லோக தெய்வலோக உயிர். சடலமும் அந்த சம்பூர்ண தேவனும் உயிரும் ஒன்றென்று சொல்லப்படுகிறது. பேர் சம்பூரணம் தான் பெரிய திறவான் பேர் சொல்லி உறுதிப்படுத்துறாங்க. ஆக இந்த நூல் வந்து சடலமும் என்ன சொல்லுது? சம்பூர்ணது சொல்லு. அன்பரே இந்த பக்கம் எத்தனை? 26. பாகம் 2ல 26. இப்ப வந்து சீன் என்ன தெரியுமா? சம்பூர்ண தேவனை வந்துட்டு திருச்செந்தூர்ல வந்த உடனே வந்துட்டு அந்த முனிமாரம் வந்துட்டு திருமால பேசுறாங்க. அப்ப சொல்லக்கூடிய வாக்குதான் இது. இத பாருங்க. ஏற்ற கீழுலையில் என் மகவு சான்றோரில் நல்ல தர்மகுலத்தில் நன்றாக நீ வளர்ந்து தொல்லையெல்லாம் தீர்த்து சூழின் அழுக்கறுத்து வளரும் பருவமதில் வந்து உன்னை நான் எடுத்து இளவரசர் உன்னை இன்று எடுத்தே வளர்த்து ஆளும் அரசு அழகாக உந்தனக்கு நானும் மிக தருவேன் நம்மானை தப்பாதன. இப்ப என்னன்னாகி இந்த வரியை சொல்லுங்க. இளவரசா உன்னை எடுத்து வளர்த்து ஆளும் அரசுங்கிறது வந்து என்னது? தர்மயுக அரசு. தர்மயுக அரசா இல்லைன்னாக்கு பிரஜையா? அரசு. அரசு. அப்ப தர்மத்தை ஆள போறது யாரு? சம்பூர்ண தேவன். சம்பூர்ண தேவன் தான் ஆள போறான். அப்படித்தானே அந்த நூல் சொல்லுது. இதுக்கு அவர் என்ன பொருள் எழுதியிருக்காரு பாருங்க. இவ்வளவு படிச்சிடும். உறுதி சொல்லி தேவனையும் உற்ற சான்றோர் குலத்தில் பொருதி உள்ள தர்ம பிறவி பிதிரில் பிறவி செய்தீர் மாதை பிறவி செய்தீர் மக்கள் சான்றோர் குலம். ஓகே. இப்ப சம்பூர்ண தேவனுக்கு சொன்னதை வந்துட்டு அவர் எப்படி பொருள் சொல்லியிருக்காரு பாருங்க. ஈசர் அன்று உம்மிடம் அதை தெரிவித்து அதை அறிந்து நீர் தேவனை நோக்கி கைமேல் பலனாக வாய்த்த தவம் சிதறி பலன் பெறாமல் நின்ற காரணத்தினால் பூலோகத்தில் என் குழந்தையாகிய சான்றோர் இனத்தில் உயர்வான தர்ம குலத்தில் நல்ல முறையில் நீ பிறப்பாய். அங்கு இப்பிறவி தொல்லை எல்லாம் தீர்த்து சூழில் உருவாகின்ற வினைகளை அறுத்து பூ உலகில் வளர்கின்ற சமயத்தில் அங்கு வந்து நான் வந்து இளவரசனாகிய உன்னை எடுத்து என் குழந்தையாக பெற்றெடுத்து வளர்த்து ஆளுகின்ற அரசு பொறுப்பை சிறப்பாக உனக்கு தருவேன். இது யாருக்கு? இந்த ஆளுகின்ற அரசு தர்மயுக அரசு யாருக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு? சம்பூர்ண வந்துட்டு சம்பூர்ண தேவனுக்கு கொடுப்பதாக இந்த நூல் சொல்லுது. யார் வச்சிருக்க நூலு? ராசப்பா சீடர் வச்சிருக்க நூலுன்னு சொல்லி பெருமைப்படுறாங்க இல்லையா? ஆமா ஆமா, நாங்க பிரதி நாங்க வச்சிருக்கோம்னு சொல்றாங்க இல்லையா? அந்த நூலோடைய
என்ன மையப்பொருள் என்ன இருக்குனாகி சம்பூர்ண தேவன் வைகுண்டமானான்னு சொல்லிக்கிட்டு இருக்குது. இருக்கு. சரியா? இப்ப சிலர் நினைக்கலாம் ராசப்பா சீடர்கிட்ட இருக்குதான் உண்மையான ஏடுனாகி அந்த உண்மையான ஏடுன்னு சொல்லக்கூடிய ஏட்டுக்குள்ள கண்டென்ட் எப்படி இருக்குனாகி சம்பூர்ண தேவனுங்கிறதுதான் வைகுண்டமான செய்தியும் இருக்குது. சம்பூர்ண தேவன் தான் என்ன ஆள போறானா தர்மயுகத்தை ஆள போறதா செய்தியும் இருக்கு. நாராயணர் அதுக்கு. ஆனா அந்த ஏட்டுல என்னது இல்ல, நாரணர் வைகுண்டமான செய்தியும் இல்ல, சதாசிவம் வைகுண்டரான செய்தியும் இல்ல. சரியா? நாராயணர் இந்த பொறுப்பை ஆமா ஒப்படைச்சிடறாரு. யார்கிட்ட? சம்பூர்ண நீயே வச்சுக்க, சம்பூர்ண தேவனே வச்சுக்க. அப்போ ஒப்படைக்க போது நூலின் நோக்கம் யுகத்துக்கு யுகம் உத்தமனாக நீ பிறந்து மாத்தானை வம்பருத்துங்கிற வாசகம் வருது இல்லையா? சிவன் ஆதியில திருமால கொடுக்கக்கூடிய வரம் செயலற்று போகுது. அதெல்லாம் கேள்வி வருது. அப்ப அதனாலதான் நான் சொல்லேன், இப்போ அந்த கொள்ளு பேரனும் தென்தாமரை குளத்துல நாங்க 170 வருஷமாட்டு வச்சிருக்க ஏடோன்னு சொல்றதுல நூலின் நோக்கத்தை நிறைவு செய்யவில்லை. இப்படி எல்லாம் கேள்வி வரணும் இல்லையா? யாரும் ஏன்னு கேட்கல, ஆனா கேட்பாங்க ஒரு காலத்துல. அது ஐயா அவங்களுக்கு அருளை கொடுக்கும் போது நடக்கும். பக்கம் 32 எடுங்க. சிலம்பேர் உடையவனாய் சிவனுக்கு உகந்தவனாய் இகாபுரமும் மகிழ யானும் நீயுமாக. இப்போ சீன் என்னன்னாகி உகரமணி கூட்டி வந்த உற்ற சடல் மது சினமே மகரத்துக்குள் சென்றதுன்னு சொல்லிட்டு ஒரு வரி வருது இல்லையா? அப்ப மகரத்துக்குள்ள என்ன நடந்துங்கிறது பாத்துருவோமா? இதுல வாசிங்க. இங்க தலைப்பு என்னன்னா 32வது பக்கம். முத்துக்குட்டியை வைகுண்டராக பிறப்பித்தல். மகரம் முன் சென்று மகனை மிக நினைக்க உகர முனி கூட்டி வந்த உற்ற சடலம் அது சினமே கடலுள் சென்றதுகான் அன்போரே. சடலம்னாகி நம்ம இதுக்கு முன்னுக்குள்ள டெபினிஷன் என்ன சொல்லி யார் இந்த டெபினிஷன் யார் சொல்ல? 2 முனிவார் சொல்றாங்க. நானோ சொல்லல, திரு ஆசிரியர் விவேகானந்தன் அவர்களோ சொல்லல. நூல்ல யார் சொல்றா? முனிமார் சொல்லக்கூடிய டெபினிஷன். முனிமார் 2 பேரும் திருமால்கிட்ட சொல்ற மாதிரி டெபினிஷன். உங்களுக்கு புரிஞ்சு இல்லையா? சரி, அதனாலதான் அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வெட்டல் ஒட்டல் ஒண்ணும் கிடையாது, இருக்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருவாரு. சொல்லுங்க. இப்ப அந்த முனிமார் நினைக்கிறாரு உகரமுனி கூட்டி வந்து சடலம் உள்ள போகிறதாகவும் கடலுக்குள் சென்ற நேரத்துல குணமே குணமே என கூண்டறியோன் தான் பார்த்து மகனை மிக எடுத்து மகர மதில் உள்ளே கொண்டு. ஒரு சம்பவமே நடக்கல. அதாவது இவன் மகன் யாரு? முத்துக்குட்டிங்கிறவன் மகன். முன்வரியில எல்லாம் சொல்லியிருக்காரு. மகரத்துக்குள்ள கொண்டுட்டு போறாரு. அடுத்தது அகர தெரு அறையில் அலங்கார தட்டில் வைத்து கால் ஒன்றாய் நிற்கும் கனத்த பொன் மேடையதில் நாள் ஒன்றாய் கூடும் நல்ல விளக்கத்துல இருந்து படிங்க. மகர லட்சுமியின் உள்ளே அழைத்து செல்லப்பட்ட முத்துக்குட்டியை அகர தெருவை உடையதும் தங்க வைடூரி முதலியவற்றால் அமைக்கப்பட்டதும் எங்கும் பிரகாசித்துக் கொண்டிருப்பதும் எப்பொழுதும் முத்துக்கள் சங்குகள் ஒலி செய்து கொண்டிருப்பதும் அகரம் உகரம் ஆகிய 10 அறிந்த பெரியோர்கள் வாழ்வதாகவும் தங்கத்தால் ஆகிய நீர் நிரம்பி இருக்கின்ற கடல் அமைந்ததும் சங்கு முழங்கி கொண்டிருப்பதும் சதுரமணி பொருந்தியதும் மூவருக்கும் முதல்வோன் மகிழ்ந்து அமர்ந்து இருப்பதும் தேவாதி தேவர்கள் எல்லோரும் வாழ்ந்து வருவதும் 1008 அண்டங்களும் நிறைந்திருப்பதும் மிகவும் சிறந்த உண்மையான தாமிரபரணி ஆறு ஓடுவதும் சிந்திக்க முடியாத அமைப்புகள் அமைந்ததும் ஆகிய மண்டபத்துள் ஒரு காலோடு நிற்கும் அழகு பொருந்திய பொன் மேடையில் 4 வழிகள் ஒன்றாய் கூடி நிற்கின்ற நல்ல சிங்காசனத்தில் அலங்கார தட்டில் மேல் திருமால் முத்துக்குட்டியை அமரச் செய்தார். அப்ப முத்துக்குட்டிங்கிறது சடலம்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவர் திருமால் வந்துட்டு அந்த முத்துக்குட்டி உகரமுனி கூட்டி இருந்த உற்ற சடலம் சினமே கடலுக்குள் சென்றதுகான். இவரை எடுத்து எங்க செய்யறான்? முத்துக்குட்டியை வந்துட்டு எங்க அமர வைக்கிறாரு? இந்த மண்டபத்துல வைக்கிறார், சிங்காசனத்துல வைக்கிறார். இவ்வாறு உலகை அளந்த திருமால் மகர லட்சுமியினுள் தம் மகன் முத்துக்குட்டியை அழகுபட இருத்தி தமது கண்கள் போன்ற அந்த மகனுக்கு அழகு பொருந்திய தங்கத்தால் ஆகிய உடுப்பு அணிவித்து எண்ணுதற்கரிய ஆபரணங்கள் எல்லாம் அணிவி தங்க தொப்பியை தலைமையில் தூக்கி வைத்தார். அதாவது கிரீடத்தை தூக்கி வைக்கிறார். தங்கத்தினால கிரீடத்தை தூக்கி வைக்கிறார். அடுத்தது எந்தவித தீமையும் இல்லாத தைல பதத்தில் மூழ்கச் செய்தார். பிறகு வைகுண்டர் வெள்ளைமான் பட்டு ஒன்றை எடுத்து ஒரு பட்டு எடுத்து தோளோட தூக்கி வைக்கிறார். தன் பாலன் முத்துக்குட்டிக்கு திருமால் அன்பாக சூட்டி வைகுண்டர் ஆக்கினார். அந்த பட்டை போட்டோன்னா அவர் வைகுண்டர் ஆயிட்டார். அதாவது முத்துக்குட்டி இஸ் கன்வெர்டட் அஸ் வைகுண்டர். வேற எந்த நிகழ்வுமே அங்க நடந்ததாட்டு சொல்லல. இவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே இருக்கதே இருக்க மாதிரி எழுதிடுவார்.
இதுல அப்போ நாராயணன் தாமே வைகுண்டர் அதெல்லாம் அடிபட்டு போச்சு. இப்போ ம். இப்போ வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 22 வருஷத்துக்கு முன்னாடி தென்தாமரை குளத்தை ஏட்டு பிரதில இருந்து எடுத்து இதெல்லாம் சரின்னு சொன்ன ஒரு ஏட்டுல அவர் இதை எழுதியிருக்காரு. இப்ப தென்தாமரை குளத்து பதிகாரங்க தாமே வைகுண்டர்னு சொன்னாங்க, அதுல அர்த்தமே இல்லை இல்லையா? இவங்க இப்படிலே இருக்கு அடுத்து அது முடிஞ்சாது. முடிஞ்சு. இப்ப வந்து வைகுண்டர் வந்துட்டு என்ன செஞ்சாட்டு, வெள்ளைமான் பட்டு எடுத்து வச்சு முத்துக்குட்டி வைகுண்டராட்டு ஆயாச்சு அவரு ஒளி பிரகாசம் எல்லாம் ஆயாச்சு. இப்போ அதுக்கு பின்னாடி வைகுண்டர் ஆன பின்னாடி முதல்ல திருமால்கிட்ட வைகுண்டர் ஒரு வார்த்தை பேசுறாரு. இந்த பக்கம் எத்தனை அவருக்கு இதுல 40வது பக்கம். ஆமா, வைகுண்டர் வரங்களை கேட்டல் அப்படிங்கிற ஆமா தலைப்புல கீழே இருக்கு. இதை வாசிங்க. அப்போதுதான் பிறந்ததான வைகுண்டர் உரைப்பார், இப்போது என் பிதாவே என்னை ஈன்றெடுத்து பருவமதாய் வளர்த்து பகர்ந்தீரே ஜாயம் எல்லாம் உருவு பிரகாசமதாய் உபதேசம் செய்தீரே தங்க முடிவேந்தே தகப்பனே நீர்கேளும் பொங்கும் கடல் துய்ந்த புண்ணியரே நீர்கேளும் என்னுடைய முத்துயரம் எல்லாம் மிக கழித்து நன் அமிர்தமாக நலமாக செய்தீரே இன்னும் கலியுகத்தில் இருக்க போகச் சொல்லீரே உன்னை அறியாமல் ஊன்களில் உள்ளோர்கள் என்னை மிக பழித்தும் இயேசுவாரே நீசரெல்லாம். அதாவது என்னன்னாக்கி என்னும் நீர் என்ன கலியுகத்துல போற சொல்லணும். அப்ப இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு முத்துக்குட்டியா இருக்க போகும்போது நாங்க போயிருந்தேன், இனி வந்துட்டு நான் வெளியில வரும்போது வந்து என்ன முத்துக்குட்டின்னு சொல்லி எல்லாரும் ஏசுவாரேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்ப அவரு கொடுத்துற விளக்கத்தை என்ன படிங்க. என் சம்பூர்ண தேவன் நிலையில் உள்ள முந்தைய வினைகளை எல்லாம் அழிய செய்து நல்ல அமிர்தம் போன்று என்னை உமது குழந்தையாக வைகுண்டராக மாற்றம் செய்தீர். இவ்வளவு செய்து என்னை உருவாக்கிய பிறகு கலியுகத்தில் வாழ்வதற்கு போக சொல்கின்றீரே. உமது உண்மை நிலை அறியாமல் கீழ்த்தரமான களி பிடித்த உலகில் உள்ள நீசர்கள் எல்லாம் அதிகமாக பழி கூறி ஏசுவார்கள். இது தாமே வைகுண்டரானான்னு சொல்லும் போது வந்துகிட்டு இந்த டயலாக் பேச முடியுமா? முடியாது. அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா எடிட் பண்றாங்க. எடிட் பண்ணிட்டு சொல்றாங்க, சரி இந்த நூலின் நோய் வந்துட்டு என்னது சொல்றாங்க. ஆனா அதுக்கு பிறகு இப்பதான் நான் அதை கண்டுபிடிச்சேன், இந்த நூலின் நோக்கத்தை நிறைவு செய்யவில்லை. ஆமா, இதுல வந்து முத்துக்குட்டி தான் வைகுண்டரானான்னு அந்த தெளிவார். இப்போ இந்த நூல் இதைத்தான் சொல்லுதுன்னு இந்த நூல் இருக்கும்போது இதெல்லாம் மறைச்சுக்கிட்டு இதெல்லாம் இனி வெளிவராதுன்னு சொல்லிக்கிட்டு தென்தாமரை குளத்துக்காரங்க தாமே வைகுண்டர்னு ப்ரொஜெக்ட் பண்ணாகி அது அப்படி நூல் சரியாயிருமா? ஆட்டோமேட்டிக்கா சரியாயிருமா? இது நம்ம சோத்துக்குள்ள பூசணிக்காய் வச்சுட்டு வெளியில ஒண்ணு இல்லை. அதே மாதிரி இங்க எல்லாமே இருக்கு. இன்னும் அடுத்தது போட்டுக்கலாம். மேலும் என்னை முதலில் பெற்றெடுத்த என் தாய் தந்தையருடன் பேரை சொல்லி அந்த பொல்லாத நீசர்களை அடிப்பார். அப்போ இது தெளிவா இருக்கு. முத்துக்குட்டி முன்னாடி பிறந்த ஆள் தான் இப்ப வைகுண்டமா வந்திருக்காரு அப்படின்னு எல்லாம் பேசுவாங்கன்னு தெளிவா. ஓகே, தெளிவா இருக்கு. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து அந்த ஏட்டுல வந்து தென்தாமரை குளத்துல இப்ப இருக்கக்கூடிய ஏட்டுல உள்ள கதை வந்துட்டு நிலவரம் பார்த்தோம். முத்துக்குட்டி தான் வைகுண்டர் மாறானி. இப்போ அந்த நூல் ஆசிரியர் இருக்காருல, ஒரே ஆசிரியர் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாருனாக்கி, உள்ளே புகுமுன் சில நிமிடங்கள் சரியா கொடுத்துட்டு, ஐயாவளி அன்பு கொடி பக்தர்களே, இதை வாசிங்க. இந்த நூல் கணினியில் அச்சேற்றி முதல் நகல் எடுத்தவுடன் வைகுண்ட பதியில் ஐயாவின் முன் வைக்கப்பட்டது. அதன் பிறகு ஐயாவின் நல்லாசியுடன் பிழைகளை சரிபார்த்து ஐயா திருடி ஏடு அருளிய தெற்கு தாமரை குளத்தில் இருக்கும் தாமரை பதியில் மீண்டும் ஐயாவின் திருவடியில் வைத்து ஐயாவின் பரிபூரண ஆசியுடன் இந்நூல் அச்சிடப்பட்டது. அவர் என்ன உறுதி சொல்றாருனாகி, இது எல்லாமே ரெடி பண்ணிட்டு நான் வந்து சாமி தோப்பு பதியில கொண்டு வச்சு சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் எங்க வந்திருக்கேன்? தெற்கு தாமரை குளத்துக்கு வந்து சாமி கும்பிட்டேன்னு சொல்லி ஐயாவுடைய ஆசையை வாங்கி நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு உறுதி சொல்றாரு. எல்லா வகையான ஏடுகளையும் இந்நூல் சம்பந்தமாக வெளிவந்துள்ள எல்லா நூல்களையும் ஆய்வு செய்த பிறகே இந்த நூல் வெளிக்கொணரப்பட்டது. எல்லாமே அவர் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் பண்றாரு. ஆய்வு செய்து எது எது அப்படிங்கிறது வந்துட்டு அது மிகப்பெரிய ஒரு வேலை. ஆமா, எல்லா இடத்துல அது அவர் திறமசாலி. அடுத்தது எல்லா செய்யுள் பகுதிகளையும் அரிகோபாலன் சீடர் எழுதிய மூல ஏட்டின் பிரதியாக கூறப்படும் தாமரை குளத்து ஏட்டிலிருந்து எடுத்து பதிப்பிக்கப்பட்டது. இது பண்ண போதும். இது என்னன்னாகி, இவங்க வந்து இப்ப பல தாமரை குளத்து ஊர் மக்களே நினைப்பாங்க இங்க எல்லாமே இருக்குது, கரெக்டா இருக்குன்னு. இப்ப அவர் போட்டு உடைச்சிட்டாரு. தாமரை குளத்துல இருந்தா எடுத்து நான் பதிப்பிச்சிருக்கேன், அதுல என்னதான் இருக்கு,
சம்பூர்ண தேவனுங்கிற முத்துக்குட்டி தான் வைகுண்டர் இருக்கு, நாரணர் வைகுண்டமான விஷயம் இல்லைன்னு சொல்லி அவரு தெளிவுபடுத்திட்டார். அப்படியே அந்த மூல ஏட்டுல இருந்தது அப்படியே போட்டு அவ்வளவுதான். இப்போ பெருமைப்படத்துக்கு வந்துட்டு ஐயாவளிக்காரங்களாச்சு, தாமரவளத்து பதிகாரங்களாச்சு, தாமரவளத்து ஊர்காரங்களாச்சு, நம்ம ஊர் கோயில்ல இருக்கக்கூடிய அந்த தென்தாமர குளத்துல இருக்க ஐயா கோயில்ல இருக்குது ஹரிகோபாலன் எழுதினது உண்மையான ஏடுன்னு நினைக்கிறது முற்றிலும் தவறானது. அந்த நூலின் நோக்கத்தை நிறைவு செய்யாத ஏடு. அவரு 2003 அந்த அப்பமே ஆனா யாரும் படிக்கல. ஒரு தடவை அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு, சிவகுமார் நீங்க நினைக்கிற மாதிரில நீங்க எவ்வளவு பிரயாசப்பட்டு நிறைய விஷயங்களை கேதர் பண்ணி எடுத்து வச்சாலும் யாருமே அதை படிக்க போறது இல்லை. என்னொன்னு சொல்லுவார், நான் சில விஷயங்களை கொஞ்சம் நுட்பமா கேட்பேன். அந்த சொல்லுவாரு, நீங்க மட்டும்தான் இதை என்கிட்ட கேக்குறீங்க, இது நாள் வரைக்கும் இதை என்கிட்ட கேட்டதே கிடையாது. அவர் சொல்றாரு படிக்கவே மாட்டாங்க. ஆனா அவரு கேட்பாரு, நீங்க படிச்சுட்டு என்ன சந்தேகம் வந்தாலும் எப்ப வேணாலும் கேளுங்க. கண்டிப்பா. ஆனா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம விவேக் கூட ஒரு படத்துல சொல்லுவோம், எப்ப வேணா கேளுங்க, இவங்க யாரும் கேட்கறதே இல்லை. ஆனா நம்ம கேட்கிறோம், நம்ம அவர்கிட்ட கேட்கிறோம். அவர் கரெக்டா பதில் சொல்றாரு. ஒரு வார்த்தை தான் இருக்குதானே எழுத முடியும். நானும் எப்படி எது பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பருவத்துல நான் கேட்டது உண்டு. ஒரே வார்த்தை இருக்குதானே எழுத முடியும். நான் அப்படி ஸ்டன் ஆயிட்டேன். இருக்குதான் எழுத முடியும்னா பழையபடி நம்ம ஆய்வு பண்றோம். இருக்குதான் எழுதியிருக்காரு. ஹி இஸ் கிரேட். அடுத்தது, முதலில் ஏட்டிலிருந்து பதிப்பிக்கப்பட்டு பால்வர்ணநாத சுவாமிகளின் மேற்பார்வையில் வெளியிடப்பட்ட நூலில் விடுபட்ட பல வரிகள் தாமரை குளத்து பதியில் ஏட்டிலும் சுவாமி தோப்பு பதி ஏட்டிலும் காணப்படுகிறது. அவை இந்நூலில் சேர்க்கப்பட்டுள்ளன. அவ்வாறு சேர்க்கப்பட்டுள்ள வரிகளுக்கு அந்த நட்சத்திரம் ஸ்டார் என்னும். ஆனா நூலின் வரிகள் சின்னது இல்லாம இருக்கு. ஆனா என்னது, நூலின் மைய கருத்து மாறல. சம்பூர்ணம் தான் வைகுண்டமானது மாறல. ஆக பால்வர்ணநாத சுவாமிகள் வெளியிட்டதும் சாமிதோப்பு இருக்குதும் தென்தாமர குளத்துல இருக்க இடம் எதைதான் வைகுண்டம்னு சொல்லுது, சம்பூர்ணம் தான் வைகுண்டம்னு சேர்த்து சொல்றதுன்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்துறாரு. 99% மக்களும் அப்படிதான் இருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி வடிவேலுங்க இது மாதிரி எல்லா மைய பொருளை பார்த்தாலும் சம்பூர்ணதவே எப்படி வைகுண்டனாரா, முத்துக்குட்டி எப்படி. இந்த நூல் என்ன பொறுத்த வரையில வந்துட்டு ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம போறதுக்கான, நான் என்கிட்ட பொதுவா சொல்லுவேன் எல்லார்ட்டையும், எல்லா நூலையும் படிங்க, எதுவும் கழிக்காதுங்க. ஏன் தெரியுமா, எல்லா நூல்லையும் வந்துட்டு படிச்சாதான் எதுல என்ன இருக்குன்னு நீங்க பேச முடியும். இல்ல சந்ததிகளுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆமா, எல்லாம் படிங்க, எத்தனை எல்லா பதிப்பும் படிச்சு எந்த நூல்ல என்ன இருக்குன்னு நீங்க ஒரு ஸ்காலர் ஆக முடியும். அவர் சொன்னாரு இவர் சொன்னாருன்னு சொன்னா நீங்க ஸ்காலர் ஆகவே முடியாது. நீங்க சுயமா புக்கை வாங்கலாம், படிக்கலாம், அதெல்லாம் சிந்திக்கலாம். தனிப்பட்ட முறையில எனக்கு இந்த நூல் வந்துட்டு மிகவும் உதவியா இருந்தது. இந்த இவங்கெல்லாம் சொல்றாங்கல்ல, நூல் சாமிதோப்பு ஏடு தென்தாமரை குளத்து ஏட்டுல சம்பூர்ணம் தான் வைகுண்டமானத நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுன நூல் இதுதான். இதுதான் யதார்த்தமான உண்மை. இது அற்புதமா நீங்க சொன்னீங்க ஐயா. நானும் இந்த புக்குகளை ஆய்ந்து பார்க்கும் போதுதான் இப்பதான் தெரியுது, முத்துக்குட்டி எப்படி வைகுண்டரானார் அது கிளியரா போட்டிருக்கு. ஆனா தாமே வைகுண்டரானார் அதுக்கான கிளியர் கிடையாது என்கிட்ட. ஆனா நான் யோசித்து படிச்சு பார்த்தேன், கிடையாது. பிறகு நம்ம சதாசிவம் வைகுண்டமா இருக்கே, நாராயணர் வைகுண்டமா இருக்கு, இதை தேடி பார்த்தேன், ஒரு இடத்துலயும் இல்லை. ஆனா அந்த வரி இருக்கு, பாராயணக்காரங்க எல்லாம் பேசுறாங்க, வரி இருக்கு. நிறைய இடத்துல தேடி பார்த்தா ஒரு நூல்லையும் இல்லை. உண்மை உருல மட்டும்தான் அந்த விளக்கம் கிடைச்சு. இது ஒவ்வொரு ஆளுக்கும் கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். எல்லாருமே உருவங்கிறது தான் ஒரிஜினலாட்டு நம்ம சகாதேவன் சீசர் என்று சொல்லக்கூடிய ஹரிகோபாலன் சீடர் எழுதின ஏடு. இது எல்லாமே வந்துட்டு மிக்சடு. இல்ல எனக்கு அந்த ஐஎஸ்எஃப் காரங்க மற்ற அந்த ஐபேக் இவங்க எல்லாம் நாராயணன் வைகுண்டமானார்னு சொல்றாங்க. ஆனா உண்மை எங்க இருக்கு தேடல. தேடும் போது என்ன மாதிரி இவங்களும் புரிவாங்கன்னு நம்புறேன். கண்டிப்பா காலம் அதுக்கு அது வழிமுறை வகுத்து கொடுக்கும். இல்ல அதுக்கு ஐயா வைகுண்டருடைய அந்த அருள் அவங்க மேல படும்போது, அதாவது சூரியனை கண்ட அந்த பனி உருகிறது மாதிரி அவங்க கிட்ட இருக்க தடைகள்லாம் போய் அவங்க உள்ள சதாசிவம் எப்படி வைகுண்டமாச்சு, நாராயணர் எப்படி வைகுண்டமானார், அந்த செய்தி உண்மை உருள இருக்கு. அதை படிச்சு இவங்க உலக மக்களுக்கு சொல்லுங்க. அப்போ ஐயாவளி இன்னும் பல தளங்கள்ல வளரும். அப்படி எல்லாம் வல்ல வைகுண்டருடைய திருப்பாதத்தை பணிகிறோம். நன்றி, வணக்கம்.